திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சிவன் ஆலயங்களிலே மாலை வேளையிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ பூஜை வழிபாடுகள். இன்று பிரதோஷ விரத அனுஷ்டானத்துக்கு உரிய நாள். சிவனாலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலே விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பிரதோஷ மூர்த்திகள் வீதிவலமாக வந்து அடியவர்களுக்கு அருள்காட்சி கொடுக்கின்ற வகையிலும், இந்த பிரதோஷ காலத்திலே நாம் சிவனை வேண்டி வழிபாடு செய்வது பிரதட்சணமாக வருகின்ற பொழுது சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்றதாகிய நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் அங்கிருந்து கோமுகை, இவ்வாறு இந்த 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம். இது பொதுவாக இந்த அமிர்தத்தை அடைய வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடந்த பொழுது அங்கே அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய பொழுது அதை இறைவனிடத்து உண்ட காலம். எல்லா ஜீவராசிகளையும் அழிந்துவிடும் என்ற பயத்திலே உமாதேவியானவள் தொண்டையிலே இறுக பிடித்தால் அவனுடைய கண்டம் நீல கண்டமாக வந்தது என்கின்றதாகிய அந்த காலம் பிரதோஷ காலம். எனவே எல்லா விதமான தோஷங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவையெல்லாம் நீங்குவதற்காக நாம் சிவனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா நலங்களும் கிடைத்து வாழ்வில் நாம் பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்கள் நடைபெறுகின்றதாகிய அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே இவ்வாறு இந்த ஒவ்வொரு விரதங்கள், வழிபாடுகள், அனுஷ்டானங்களை நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். அந்த வகையில் இந்த மாதந்தோறும் இந்த பிரதோஷ விரதம், அதே போல் சதுர்த்தி விரதம், கார்த்திகை நட்சத்திர விரதம், இவையெல்லாம் ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் அனுஷ்டிக்கின்றதாகிய விரதம். அந்த வகையிலே இந்த பிரதோஷ விரதம் 2 பட்சங்களிலும், வளர்பிறையிலும் பிரதோஷம் உண்டு, தேய்பிறையிலும் பிரதோஷம் உண்டு. இந்த 2 பட்சங்களில் நாம் வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய பிரதோஷ கால பூஜை வழிபாடுகளில் நாமும் கலந்து கொள்வதோடு பிரதோஷமூர்த்தியை பிரதட்சணம் வந்து இஷ்ட சித்திகளையும் பெற்று இறை அருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஊர் என்பது ஒருவர் யார் என்பதை இனம் கண்டுகொள்ளுகின்ற ஒரு அடையாளமாகும். ஊரினுடைய பின்புலத்திலே அந்த ஊரை பற்றிய எங்களுடைய தகவல்களை, அந்த குடும்பத்தை பற்றிய ஒரு தகவல்களை நாங்கள் முற்சார்பு எண்ணங்களாக எங்களுடைய மனங்களிலே வைத்து ஒருவரை எடை போடுவது வழக்கம். சில வேளைகளிலே ஒருவரை பார்த்து பெருமைப்படுவதும் உண்டு, சில வேளைகளிலே ஒருவரை பார்த்து ஐயப்படுவதும் உண்டு, நாங்கள் சந்தேகப்படுவது உண்டு. அப்படி அல்ல என்று நாங்கள் உண்மையை கூட மறுத்து பேசுவதும் உண்டு. இவ்வாறு இயேசு வாழ்ந்த ஊராகிய நாசரேத்து என்பது ஒரு சிற்றூர். அங்கே இருந்த ஒரு குடும்பம், சூசையும் மரியாவும், அந்த குடும்பத்தின் தலைவர்களாக இயேசுவினுடைய பெற்றோர்களாக அங்கு எண்ணப்பட்டார்கள். ஆனால் இயேசு அவருடைய ஊருக்கு வந்து தொழுகை கூடத்திலே இருந்து அவர் பேசிய பொழுது, அவர் பல புதுமைகளை ஆற்றிய பொழுது இந்த மக்கள் இடறல் பட்டார்கள். ஒரு யோசேப்பின் மகன் அல்லவா, மரியா இங்கே இருக்கின்றாள், சகோதரர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள், எப்படி இவருக்கு இந்த ஞானம் வந்தது என்று சந்தேகப்படுகின்றார்கள். அதனால் இயேசு கூறுகின்றார், இறைவாக்கினர்கள் தங்கள் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், நன்மை ஏதாவது வந்துவிட்டால் ஒன்றில் நாங்கள் சந்தேகப்படுவோம் அல்லது எரிச்சல் படுவோம். அதனால் அந்த ஒருவரிடம் இருக்கின்ற ஆற்றலை, திறமைகளை, அவருடைய நன்மைத்தனத்தை நாங்கள் மறுதலிப்போம். அதிலே எங்களுடைய பெருமையை, அதிலே நாங்கள் அவர்களிலும் பார்க்க பெரியவர்கள், நல்லவர்கள் என்று நிலைநாட்ட விரும்புவோம். இத்தகைய ஒரு குறுகிய மனப்பான்மை நிறைந்த ஒரு சமூகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு இவற்றை கண்டு மனமுடையவில்லை, மனம் தளர்ந்து போகவில்லை. தன்னுடைய நன்மைத்தனத்திலே இருந்து எள்ளளவும் அவர் குறைவுபடவில்லை. அவர் ஆண்டவருடைய அன்பையும் பரிவையும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு இறைவன் அவர்கள் மீது ஏராளமான ஞானத்தை கொடுத்திருந்தார். அத்தகைய ஞானத்தையும் அருளையும் வளங்களையும் இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றார். அதனால எந்த துன்பம் வரினும், எந்த இடர் வரினும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்போடு செய்வதற்கும், அவற்றை மகிழ்வோடு செய்வதற்கும், அவற்றை இறை நம்பிக்கை உணர்வோடு செய்வதற்கும் இறைவன் எங்களுக்கு தொடர்ந்தும் ஆற்றல்கள் தந்து கொண்டிருப்பார். மக்கள் எங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளலாம், தப்பறையாக அவர்கள் எங்களை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்கள் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சந்தேகப்படலாம். அவர்கள் எங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம், எங்களிலே சந்தேகத்தை அவர்கள் எறியலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்தும் நாங்கள் இறைவனுடைய அருளுக்கேற்ப எங்களுடைய நன்மைத்தனங்களை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய அழைப்பு. அந்த அழைப்பின் வழிதான் இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாது இந்த சமூகம் எப்பொழுதோ ஒளிந்து போயிருக்கும். நல்லவர்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள், உயர்ந்த மதிப்பீடுகளை கொண்டவர்கள், லட்சியங்களை கொண்டவர்கள், பொறுப்பானவர்கள் இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இறைவனுடைய அழைப்பு ஆகும். நானும் நீங்களும் அத்தகைய பொறுப்புள்ளவர்களாக, நன்மைத்தனம் பொருந்தியவர்களாக, இலட்சியவாதிகளாக, நேர்மையாளர்களாக வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.